லோகேஷ் கனகராஜ் அடுத்தது மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா சம்பவம் பண்ணால் ரெடி ஆகிட்டாரு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கூலி மூவியில் பயங்கர பிஸியாக இருக்கார். ஸோ இதை முடிச்சுட்டு கைதி படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அமீர் கானை வச்சுட்டு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ட் அமீர் கான் வந்துட்டு ஒட்டுக்காக இருக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கை லெவலுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். பட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட யூனிவர்ஸை வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்ஜெக்டாக இந்த பேன் இண்டியா சம்பவம் பண்ண போகிறாரு. அதனால் எந்த மாதிரி இப்போ கைதி 2 என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியலாக அவங்க கூலி மூவி வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் படத்தினுடைய அப்டேட்டே அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அதில் தெரிஞ்சிடும் எந்த படத்தை பண்ண போகிறாரு, அமீர் கானை வச்சு பண்ண போகிறாரா இல்லை கைதி 2 பண்ண போகிறாரா அப்படின்ட்டு. ஸோ இன்னும் நிறையா படம் எல்சியூவில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. பட் நீங்கள் இந்த காம்போ ஃப்ரெஷ்ஷான இந்த காம்போ ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ கைதி 2க்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.